இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஹிப்ஹாப் தமிழாவின் வணக்கங்கள். தனியொருவன் ட்ராக்கில் தான் பிடிச்சாரு, பத்தலை. இன்னும் இந்த படத்தில் வந்து எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச கேரக்டர் வந்து தம்பிராமையா சார். இந்த பொண்ணு பாட்டுக்கு ஒரு பியானோ வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கா. பார்த்தோன்னே நான் செம்ம இம்ப்ரெஸ்டு. ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே நானே ஒரு மாதிரி நான் செம்மையாக இருக்காங்கண்ணா அப்படின்னேன். அது எழுத தெரியுது, லவ்வில் எழுதுறீங்க, வாங்க நாட்டுக்காக எழுதுங்க அப்படிங்கிற படத்தில் எப்படி ஒரு மாதிரி கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருக்கு அதே மாதிரி வராரு. வாட்ச் இப்படி ரெடி பண்ணிட்டு இப்படி எல்லோரையும் முறைக்கிறாரு. இளம் இசையமைப்பாளர்கள்ல வளர்ந்துட்டு வர இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா. தனி ஒருவன் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் நீங்க. ஸோ இந்த திரைப்படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த தனி ஒருவன் வந்து ஆம்பில் முடித்த உடனே ராஜாண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி இது மாதிரி ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாரு. போனேன். நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஜெயம் பிரதர்ஸ் அவங்க எல்லாமே கமர்ஷியல். ஸோ ஓகே 2 சாங்கு, அதுவும் ஜெயம் ரவி நல்ல டான்ஸர். ஸோ ஓகே செம்மையாக 2 செம்ம சாங் போடலாம் அந்த பிளானில் போயிட்டு அப்படி தான் பேசினேன். எடுத்தோன்னே இல்லை அதெல்லாம் அடுத்த படத்துக்கு பண்ணிக்கலாம் தம்பி, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உங்கள் மனிதன் தமிழன்டா அந்த மாதிரி விஷயம் இதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன்னா, நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து கேட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து அப்படியா பண்ணீங்களா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு டிரெக்டர் ஃபுல்லாக நம்மளை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்கள் பாரதியார் லோகோ பின்னாடி இருக்கிற அந்த பாரதியார் எனக்கு வேணும் அந்த மாதிரிலாம் பேசணுன்னு ஐயோ அப்படின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது உருவான விதம் அதை விட பயங்கரம். ஏன்னா வந்துட்டு எனக்கு 10 நாள் வந்து ஏன்னா எல்லாம் சைன் பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஃபஸ்ட்டு பாட்டு என்ன ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏதோ வரேன்னு எனக்கே ஒரு டைமில் வெக்ஸ் ஆகிடுச்சுன்னு அவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு, என்ன விஷயம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேரலாக இன்னொரு படம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது பண்ணிட்டுருக்கேன். இன்டர்நெட்டுனால இப்போ ஆர்ஆர் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 5 CDயோட வராரு. வந்தால் படத்தை ஃபுல்லாக போட்டு காட்டுறாரு. நான் இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு தான் மியூசிக் டைரக்டர் தேட ஆரம்பித்தேன். அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது ஆர்ஆருக்கான ஒரு படம் அப்படின்னு. ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனில் அரவிந்த் சாமி எப்படி? ஆன் த ஸ்க்ரீன் பயங்கர பார்த்தோன்னே நான் ஒரு மாதிரி அப்படின்னு இப்படி ஒரு வில்லனாங்கிற லெவலில் ஒரு நல்ல செம பர்ஃபார்மன்ஸு. ஆஃப் த ஸ்க்ரீன் பார்த்தா நிஜமாகவே அந்த மாதிரி தான் பேசுகிறாரு அவர். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா அப்படின்னா, ஆதி இன்னைக்கு ஷூட் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிட்ட ஷூட் பண்ணுறோம் தரமணியில் வரீங்களா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி கிளம்பி போனேன். சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை போயிட்டு ரவீனா கூட அப்படி ரவீனாவை நல்லா தெரியும். ஸோ ரவீனா கூட உட்காந்துருந்தேன். இவர் வந்தார். படத்தில் எப்படி ஒரு மாதிரி கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருக்கு அதே மாதிரி வராரு. வாட்ச் இப்படி ரெடி பண்ணிட்டு இப்படி எல்லோரையும் முறைக்கிறாரு. எனக்கு வந்து இவர் ஒரு வேளை உண்மையிலும் அதே மாதிரி ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு பேசுகிறதும் அதே மாதிரி பேசுகிறாரு. நான்லாம் பயந்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து நான் உண்மையிலே அவரை பார்த்தேன் அப்படின்னு அந்த லெவலுக்கு ஆகிட்டேன். அவர் ஒரு மாதிரி டெரராகவே இப்படி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தார். அப்புறம் எல்லோரும் சேர்த்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இப்போ கூட ஏதாவது ஃபோன் எடுத்தா அப்படின்லாம் பண்ணுவார். ஸோ வந்துட்டு ஆனால் வந்து பயங்கர இந்த ப்ராங்க்ஸ்டர்னு தான் சொல்லணும். எதாவது பண்ணிட்டே இருப்பார். நான் வந்துட்டு தெரில, என்னை பார்த்தா அவருக்கு ஏதோ பண்ண போகிறேன், ஏதாவது ஃபோட்டோ எடுத்தால் பின்னாடி வந்து குத்துறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணிட்டே இருப்பார். ஸோ வந்துட்டு பயங்கர ஜாலி அண்ட் செம்ம. கிட்டத்தட்ட அவரு நானும் பயங்கர கனெக்ட். ஒரு 2 days முன்னாடி 2 பேரும் உட்காந்து ஒரு இன்டர்வியூக்காக போயிருந்தேன் எல்லாரும் டீமாக. 2 பேரும் உட்காந்து தனியாக அதை விளையாடிக்கிட்டு இருக்கோம். இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், 2 பேரும் அந்த லெவலில் ஆயிடுச்சு. மோஸ்ட் லைக்கபிள் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னா யாரை சொல்வீங்க? பெஸ்ட்டு கேரக்டரைசேஷன் வந்து தம்பிராமையா சார் தான். அது அப்படி ஒரு கேரக்டரை யோசிச்சதே பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர். அண்ட் அவரும் செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ராஜா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பயங்கர சின்சியரான ஒரு டைரக்டர். நான் வந்து அதாவது இப்படி ஒருத்தர் அப்சஸ்டாக இருக்க முடியுமா ஒர்க்கில்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 to 5 நைட் 8 to மார்னிங் 5 இங்கே ஸ்டுடியோவில் இருப்பார். ஒரு நாள் காலைல 10 மணிக்கு எடிட்டிங் ஸ்டுடியோலேருந்து ஃபோன் பண்ணி இந்த ஆர்ஆர் இந்த இது அனுப்பிச்சிங்களே ரீலு அது செட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா, இல்லை ராஜா நான் வந்ததுக்கப்புறம் கூப்பிடுங்கண்ணா. இல்லை ராஜா சார் இங்கே தான் இருக்கார். ராஜா சார் எப்போ வந்தார்? 9 மணிக்கு வந்தார். இங்கேருந்து 5 மணி 6 மணிக்கு கிளம்புறாரு. அங்கே போய் எப்படி 9 தூங்குறதே இல்லை போல் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இப்படியே தான் இருக்கார். ஸோ அந்த ஒரு அப்சஷன் இப்படி ஒருத்தர். நான் நினச்சேன் ஓகே நம்ம ஏதோ சாதிச்சிட்ருக்கோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமோன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இனிமேல் இல்லை அவர் ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டாரு. அவரே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு ஆள் இருக்கார். நம்மலாம் என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் ரவீனா வந்து அண்ணா அப்படிங்கிறப்ப எனக்கு புரியல. கடைசியில் இன்றைக்கி நான் வந்து அவருக்கு இப்போ அவங்க வீட்டில் நான் தான் குட்டி தம்பி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலாக என்னை அட்டாக் பண்ணிட்டாரு. ஒரு கார் போனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு ரோட்டில் ஒரு குழினா அதுக்கு பின்னாடி ஒரு 10 விஷயம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப பர்சனலாக பயங்கரமாக அவரை பார்த்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டேன் நான்.
கரிஷ்மா வண்டர்ஃபுல் சிங்கர், அவங்க எப்படி உங்களுக்கு கிடைச்சாங்க? சூப்பர்வான சாங் வந்து அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து கரிஷ்மா வந்து நான் யூடியூப்பில் பார்த்து பயங்கரமாக அசந்த டேலண்ட்டு. 14 இயர்ஸ் ஒரு பொண்ணு யூடியூப் சேனலு எனக்கு என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இது மாதிரி தான் நான் ரேப் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப் 2005 யூடியூப் வந்த புதுசுலேயே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் ஏதாவது ரேப் பண்ணி போட்டுட்ருப்பேன் யூடியூப்பில். நிறைய பேர் நான் மென்டல்னு கூட நினச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தப்போ திடீர்னு பார்க்குறேன் இந்த பொண்ணு பாட்டுக்கு ஒரு பியானோ வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கா. பார்த்தோன்னே நான் செம்ம இம்ப்ரெஸ்டு. இந்த பொண்ணு வந்து செம்ம வாய்ஸு, இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம வந்து பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி இங்கே தமிழ் பாட்டெலாம் பாடி இருந்துச்சு அந்த கவர் சாங்ஸ்லாம். ஸோ இங்கே தான் இருக்கும்னு பார்த்தா லண்டன் ஆம்பளை டைமில் இதை கண்டுபிடிச்சோன்னா படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனா கொலாபரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஐடியாவில் இருந்தனால இந்த பொண்ணை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலான்னு. பட் அந்த டைமில் ஆம்பளை அவங்க லண்டனில் இருந்த விஷயனாலும் நிறைய விஷயனால முடியாமல் போக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி கடைசியில் தனி ஒருவனுக்கு அவங்க ஃப்ளை டவுன் பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக தனி ஒருவன் காதல் கிரிக்கெட் சிக்கிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதை நெயில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக அமைஞ்ச ஒரு ட்ராக் காதல் கிரிக்கெட். அது அந்த பொண்ணுக்காகவே வந்த ஒரு ட்ராக். அண்ட் 14 இயர்ஸில் இப்படி ஒரு டேலண்ட் வந்து நானே கொஞ்சம் அசந்துட்டேன். நான்லாம் 14 வயசில் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு நானே டெரர் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு ஷி ஹாஸ் a lot more places to go and she is going to rock in the future. கண்ணால சாங், what a song. அந்த சாங் பத்தி நீங்க சொல்லுங்க. கண்ணால வந்து படத்துல வந்து இருக்கிற ஒரே ஒரு டியூட் தம்பி பார்த்து போட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் என்னால் விளாட முடியும். பட் அதுவும் படத்தை வந்து ஸ்பீடாலாம் போகாமல் அந்த 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 பாட்டு வரதுக்கு முன்னாடியான இடம் வந்து பயங்கர எமோஷ்னலான ஒரு இடம். ஸோ அந்த எமோஷன் கூடவே ப்ளே ஆகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ என்னோடய அந்த கமர்ஷியல் ஓகே நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணுவோம் ரேப் வைப்போம் அந்த மேட்டர்லாம் தூக்கி போட்டு ராஜா அண்ணாவுக்காக கம்ப்ளீட்டாக ஒரு மெலடி தான் வந்து கண்ணால. நயன்தாராவோட ஃபீட்பேக் இந்த கண்ணால சாங் பற்றி என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு, அவங்களோட வாட்ஸ்அப் டிபி எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது போல் அப்படின்னு வந்து ராஜா அண்ணா சொன்னார். அவ்வளோதான். அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. நான் கேட்டானா எல்லோரும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு. அவங்க வாட்ஸ்அப் டிபி அந்த ட்ராக்கை வச்சுருக்காங்கப்பா, அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க, அதுலேருந்து மேபி அவங்க பிடிச்சிருக்கும் போல் அப்படின்னாங்க. அப்புறம் நான் எல்லாரையும் கேட்டேன். அரவிந்த் என்னென்ன சொன்னார், அவர் தெரிலன்ட்டார். ரவி என்ன சொன்னார், ரவி அதில் பயங்கர அடிக்டட் நான் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றுனா சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்த ஃபீட்பேக். உங்களால் டைரக்ட் ஃபீட்பேக் நயன்தாரா கிட்டேருந்து ஏன் வாங்க முடியல? இது விஷயம் என்னென்னா என்னை வந்து யாரையுமே பார்க்க விடல. ஸ்டுடியோக்குள்ளேயே பூட்டி வச்சு எல்லோரும் அங்கே வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி 3 மாதம் இப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. அவங்கள இன்னும் பார்க்க கூட இல்லை. ராஜாவை நீங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணீங்க ஆஸ் அ லிரிக்ஸிஸ்டாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஒன்றுமே கன்வின்ஸே பண்ணல. நான் டம்மி லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்தேன். அவர் அதுதான் ஃபைனல் லிரிக்ஸ் நினச்சி அப்போல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். நான் ஐயோ சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அது நானே எழுதுனதுன்னா வேணா மாற்றிக்கலாம், நான் கரெக்டாக இருக்கே அப்படின்னாரு. அண்டு ஃபஸ்ட்டு அவர் கேட்ட பாட்டு வந்து கண்ணால. சரி நான் கூட சரி ஏதோ சொல்கிறாரே சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் புரியுது அவர் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறாரு. அந்த பாட்டுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு விட்டுட்டார். காதல் கிரிக்கெட் வந்தப்போ அது பெப்பியாக இருந்தால் அதுவும் ஒரு மாதிரி விட்டுட்டார். தீமைதான் வெல்லுப்பு ஆக்சுவலாக வந்துட்டு விட்டுட்டார். தனி ஒருவன் ட்ராக்கில் தான் பிடிச்சாரு. பத்தலை இன்னும் அப்படில ஆஹா இவர் கேட்டு தான் ஓகே சொல்கிறாரா, நான் நினச்சிட்டேன் ஓகேன்றாருன்னு. இது ஓகேன்ட்டு இருந்தார். அவருக்கு வந்துட்டு எனக்கு என்னென்னா எனக்கு அப்படியே மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்பே நான் அப்படியே ஒரு மாதிரி அது கூட நான் வந்து எழுதாமல் பாடிடுவேன். டைரெக்டாக பாடிட்டே இருப்பேன். கம்போஸ் பண்ணுறப்ப டியூன் பாடிட்டே இருக்கப்போ அப்படியே லிரிக் வந்துடும். இது வேணாம், எனக்கு இன்னும் வேணும், பத்தலை அது பத்தலை, இல்லை இது முடியாது அது முடியாதுன்னு எனக்கு வந்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு யாரும் லிரிக் ரைட்டர் இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும். ஐயோ நான் பயங்கரமாக பயந்துட்டேன், மாட்டினோண்டா அப்படின்னு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கண்ணால் எழுத தெரியுது, இதே எழுத முடியல. எழுதலாம் நீங்கள் உங்களோட ஹிப்ஹாப் தமிழ் என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேறு மோடுக்கு மாற்றி விட்டார். ஒரு மாதிரி பயங்கர இதாகிடு அக்ரெசிவாக இப்படி எழுதிட்டேன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகளிலே தனி ஒருவன் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபுல் அக்ரெசிவ் மோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச. அவருக்கும் பிடிச்ச என்னென்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்து. இது சும்மா அப்படியே ஆனால் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு சூப்பர் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. தீமைதான் வெல்லும் அப்போ தான் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அவரை நான் தனி ஒருவன் ட்ராக்கில் மாற்றி விட்டேன்னா தீமைதான் வெல்லும் இன்னொரு மோடுக்கு போயிட்டேன். அவர் நான் போய் ஆனால் மனித உருவத்தில் அலைந்திடும் மிருகம் நான் அப்படிங்கிறாரு. நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஆளை வந்தானே அந்த மாதிரி தானே அப்படின்ட்டாரு. அண்ணா அது வேறண்ணா, கடவுள் பாதி மிருகம் பாதி அது வேறண்ணா, அது மாதிரி தான் அப்படின்னாரு. நான் இல்லைண்ணா மனித உருவத்தில் அலைந்திடும் மிருகம் நான், மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் நான் ஆதி அப்படின்னாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏதாவது பேசிலாம் லிரிக் எழுதிட்டு இருந்தோம். ஆசை பேராசை அண்ட் தீமைதான் வெல்லும் இந்த சாங்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு? ஃபஸ்ட்டு வந்து தீமைதான் வெல்லுமும் ஆசை பேராசை ரெண்டுமே படத்தில் கிடையாது.
ஆசை பேராசை வந்து ஹீரோட தீமை தான் வெல்லும் வந்து அது ஏன்னு தெரில, படத்தை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி, ஆனால் இது ஒரு நான் ட்ராக் பண்ணுறேன் நான் வில்லனுக்கு அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ட்ராக் தான் தீமை தான் வெல்லும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து ஒரு மாதிரி வில்லனை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகி பண்ண ஒரு ட்ராக். ஸோ அதனால தான் அதில் அந்த வில்லனோட உள்ளே இருக்கிற ஒரு பிரதிபலிப்பு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்காங்கிற ஒரு ட்ராக் தான் தீமை தான் வெல்லும். ஸோ அது ராஜானோட டைலாக்ஸ்லாம் அதில் மேலே போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல். அதுவும் அரவிந்த் சாமி சார் வாய்ஸ் வந்து இன்னும் ஒரு மாதிரி பவரை ஏற்றிடுச்சு. ஸோ வந்துட்டு தீமை தான் வெல்லும் வந்து ஒரு ஸ்பெஷலான ட்ராக்கு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இனி வரப்போகிற படங்கள் எத்தனை வந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ராக்காக நிற்கும். ஏன்னா எனக்கே ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்டாக இருந்துச்சு. ஆன் த ஸ்பாட்டில் ராஜான டைலாக்லாம் எழுதுறாரு, டக்கு டைலாக் எழுதி சில படத்தில் இருக்கிற டைலாக்லாம் வச்சு. ஆனால் அந்த ட்ராக் வந்து ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 10 மணிக்கோ 11 மணிக்கோ தீமை தான் வெல்லும் ஒரு மாதிரி ஃபினிஷ் ஆகுது. திருப்பி 11 மணிலேருந்து ரவி நான் வந்து தம்பிங்கிறனால பிடிச்சி வச்சிட்டேன், நீ இரு அப்படின்னு. அவரை நாங்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு என்னமோ அனுப்பிச்சோம். விடிஞ்சக்கப்புறம் டேய் டீ கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்டா, இப்போ திருப்பி மூடி திறந்துருப்பாங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு போகிற லெவலுக்கு அடுத்த நாள் காலைல கிளம்பி போனார். ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆகிட்டாங்க படத்தில். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எந்த ஈகோவும் இல்லாமல், என் சின்ன பையன் புது பையன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் செம்ம ஜாலியாக வந்து இன்வால்வ் ஆகி அண்ட் இப்போ வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம் எல்லாரும். ஓகே ஆதி, தனி ஒருவன் சாங், இந்த சாங்கை பற்றி சொல்லுங்கள். தனி ஒருவன் சாங் வந்து படத்தோட டைட்டில் ட்ராக். ஒரு தனி ஒருவன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு தனி ஒருவனா லோன்லியான ஒரு ஆளோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ராஜானா வந்து தனி ஒருவன் அப்படின்னு ஒருத்தனால் நினச்சா என்ன வேணால் முடியுங்கிற விஷயத்தை இதை கன்வே பண்ணோம். அதுக்கு இந்த டைட்டில் சாங் தான். இந்த டைட்டில் மேலே ரெஸ்பெக்ட் கொண்டு வர போகிறதே அந்த டைட்டில் சாங் தான். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, வரும் இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்து, அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பவர் பேக்டான ஒரு சாங்காக கொடுத்தோம். ஆடியன்ஸ்க்கு இந்த ஃபிலிம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர். ஸோ அந்த த்ரில்லருங்கிற வகையில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் ஹிப்ஹாப் தமிழன் ஆகட்டும், நான் ஏன் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன், எல்லாமே என்னோடய விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். ஸோ வந்துட்டு இது எட்ஜ் ஆஃப் த ஸ்ட்ரீட் த்ரில்லருங்கிறதையும் தாண்டி இதுக்குள்ளே ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ், நம்ம நாடு, நம்ம மக்களுங்கிற விஷயம் நிறைய சின்ன சின்ன லேயர்ஸாக அதில் நிறைய ஒழிஞ்சிருக்கு. அண்ட் அரவிந்த் சாமி சார் கேரக்டர் வந்து இதில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கான பொட்டென்ஷியல் அது இருக்குது. இந்த படம் கரெக்டாக எல்லோரும் ரிசீவ் ஆகி நல்லா பார்த்தாங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நிற்கக்கூடிய ஒரு படமாக அமையும். ரொம்ப சின்சியரான படம். கதை விட்டு வெளில ஒரு இடத்துலையும் போகாது, தனி ட்ராக்காக எதுவுமே நடக்காது. அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரே லைனில் படம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட பாட்டு கூட எல்லாமே வந்து அப்படியே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த படத்தை பற்றி நானே நிறைய சொல்லிட்டுருக்கேன், நானே சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி. அண்டு தனி ஒருவன் டீம் சார்பாக ரவீனா, அரவிந்த்னா, ராஜானா, ஏஜிஎஸ் எல்லார் சார்பாகவும் நான் அவங்கள வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.